வாழ்த்துவோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க கேட்போம். கிலேயாத்தின் குடிகளிலே திஷ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கேரீத் கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஜெபிப்போம். பிதாவே, உடைய வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆடியன் மூலமாக ஆண்டவர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான விடுதலைக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களோடு கூட என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்வது என்று சொல்லி நான் ஜெபித்து கர்த்தருடைய வேதத்தை குறித்து சத்தியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருந்த பொழுது தேவ ஆவியானவர் கேரீத் ஆற்றங்கரையிலே எலியா என்கிற சம்பவத்தை திரும்ப திரும்ப என்னுடைய நினைவுக்கு கொண்டு வந்தபடினால அந்த அதிகாரத்தை தியானித்து அந்த வேத பகுதியை தியானித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையாக கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய தேவ செய்தி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரீத் ஆற்றங்கரையில் எலியா அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச போகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா வாழ்ந்த இந்த நாட்கள் மிகவும் இட் வாஸ் அ க்ரூஷியல் பீரியட் இன் த டைம் ஆஃப் இஸ்ரேல், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் எலியா வாழ்ந்த இந்த காலகட்டம் மிக ஒரு மோசமான முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன் இது மோசமான ஒரு காலகட்டம், ஏன் இது முக்கியமான காலகட்டம் என்று நான் சொல்லுகிறேன் என்று பார்ப்பீர்களானால், ஜனங்கள் எல்லாரும் ஆல்மோஸ்ட் அநேக ஜனங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரவேலில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 7000 ஜனங்களை தவிர்த்து மற்ற அத்தனை பேர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி பாகால்களை சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் எங்கோ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டிய ஒரு தேசம், லேவியர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு தேசம், லேவியர்களும் ஆசாரியர்களும் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு தேசம், தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டிய ஒரு தேசம். ஆனால் இப்போ இந்த தேசம் யாரால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளால் நிறைந்திருக்கிறது. இந்த தேசம் எப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிறதுன்னு பார்ப்பீர்கள் என்றால், பாகாலுக்கு கட்டப்பட்ட பலிபீடங்களால் தேசம் நிறைந்திருக்கிறது. கவனிங்க, தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் தெரிந்து கொண்ட தேசம், தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம தேவனை தேடாமல் இவர்கள் பாகால்களுக்கு பலிபீடங்களை கட்டி பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி அந்த பாகாலுக்கு பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு போய் கொடுத்து பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கனப்படுத்தி தேசமே ஒரு மோசமான ஒரு ஒஸ்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட இந்த பாகாலுக்கு மண்டிடாத 7000 பேரை கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வச்சிருந்தாராம். கிட்டத்தட்ட 7000 பேர் இந்த பாகால் பின்னாடி போகாம கர்த்தருக்காக கர்த்தரே தெய்வம் என்று வைராக்கியமாய்
அந்த நாட்களில் நின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். சரி, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அதன் மத்தியிலையும், இந்த 7000 பேர் மத்தியிலையும் ஒரே ஒரு தேவ மனிதன் தைரியமாய் தேசத்துக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? எலியாவுக்கு நல்லா தெரியும், உபாகாமம் புத்தகம், என்னாகாமம் புத்தகம், லேவேரகாம புத்தகம், யாத்திராகாம புத்தகத்தில எல்லாம் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு கீழ்ப்படிவீர்களானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை சேவைக்க போவீர்களானால் தேசத்தில் மழை இருக்காது, தேசத்தில் பஞ்சம் உண்டாகும், தேசத்தில் செழிப்பு இருக்காது, தேசத்தில் வியாதி இருக்கும், கர்ப்பங்கள் எல்லாம் மலட்டுத்தன்மையோடு இருக்கும், செத்து போவீங்க அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டீங்கன்னா, சில சாபங்களை இந்த ஜனங்கள் மீது அவர் உரைத்திருந்தது எலியாவுக்கு நல்லாவே தெரியும். இதை அறிந்த எலியா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, 3.5 வருடங்கள் அவர் வானத்தை அடைக்கிறார். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் 3.5 வருடம் வானத்து மேகங்கள் மழை பொழியாத அளவுக்கு என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கட்டளை இடுகிறார். இப்போ போய் கர்த்தர் சொல்றாரு எலியாவின் இடத்துல, நீ போய் ஆகாபை பார்த்து சொல்லு. ஆகாப் என்கிற ராஜாவும் இந்த ஆகாபனுடைய மனைவியாகிய யெசபேலும் இருக்கிறதுலேயே ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு ஆளுகையை செய்தவர்கள் இஸ்ரவேலில் இவங்க தான். ஒரு மோசமான ராஜா, இஸ்ரவேல் சரித்திரத்தில் ஒரு மோசமான ஒரு ராஜா இருப்பான்னா அவன் ஆகாப் ராஜா தான். அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே ஒரு மோசமான ஒரு ராணி இருப்பாள் என்றால், ஒரு ராஜாவினுடைய மனைவி, அது இந்த யெசபேல் தான். அவ்வளவு மோசமான ஒரு மனிதன். அவனை விட மோசம் அந்த அம்மா. யாரு சொல்லுங்க? யெசபேல். அப்ப கவனிங்க, அப்படிப்பட்ட மோசமான ராஜ்யத்தின் மத்தியில் தைரியமாய் ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் தேவனை நோக்கி. தேவன் வானத்தை அடைக்கிறார். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், நீ ஆகாபின் இடத்துல போய் சொல்லு, திரும்ப என்னுடைய வார்த்தை உன் மூலமா வருகிற வரைக்கும் தேசத்துல மழை மட்டும் கிடையாது, பனி கூட பெய்யாது. அல்லேலூயா. திரும்ப கர்த்தருடைய வார்த்தை என் மூலமா வர வரைக்கும் இந்த தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, தேசத்துல பஞ்சம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையை எலியா, நல்லா கவனிங்க, ஆகாபுக்கு உரைத்தான். இதை படிக்கும்போது நான் யோசித்தேன், இன்னைக்கு காலையில் தான் உட்காந்து இந்த செய்தியை, காலையில் விடிய காலை 5 மணிக்கு எழுந்து உட்காந்து பிரசங்கம் பண்ண செய்தி, ஆயத்தப்படுத்தின செய்தி. நான் உட்காந்து யோசிக்கிறேன், எந்த தைரியத்தில் இந்த எலியா போயிட்டு மழையும் வராது பனியும் வராதுன்னு சொன்னார். மழையும் வராது பனியும் வராதுன்னா தேசத்தில் பஞ்சம் உண்டாகும். தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு அப்படின்னா எலியாவுக்கும் என்ன கிடைக்காது? ஆகாரம் கிடைக்காது. எந்த தைரியத்தில் இந்த எலியா போய் ஆகாப் முன்னாடி தைரியமா நின்று 3.5 வருஷம் கர்த்தர் நான் சொல்லுகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டார்னா மழைய வருஷிக்க மாட்டார், பனியை கர்த்தர் கொடுக்க மாட்டார். எந்த தைரியத்தில் சொன்னாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியாகிலும் தேவன் என்னை போஷிப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம். அதுக்கு முன்பதாக இப்போ கர்த்தர் மீது பாரத்தை போட்டு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் என்னுடைய தேவையை பார்த்து கொள்வார், ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்வார். எனக்கு தேவை என்னன்னா தேசம் கர்த்தரை அறிய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தேவை என்ன? தேசத்துல பஞ்சம் வரட்டும். பஞ்சம் வந்தா சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, ஆனா கர்த்தர் என்னை எப்படியாகிலும் போஷிப்பாரு. அல்லேலூயா. எப்படியாகிலும் கர்த்தர் என்ன போஷிப்பாரு. என்ன குறித்து எனக்கு கவலை இல்லை. என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் ஜனங்கள் எல்லாம் தேவனை விட்டு அவர்கள் விலகி தடுமாறி வழி தவறி அவர்கள் சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்களே, சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு எலியா ஜெபித்து ஆகாப் முன்னாடி போய் தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உரைக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நல்லா கவனிங்க, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். நம்முடைய தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற, நம்முடைய தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் வேணும். ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்க்கும் பொழுது அங்கங்க கொலை, அங்கங்க கொள்ளைகள்,
அங்கங்க பார்க்கிறோம் விபச்சாரங்கள் பெருகி அதன் நிமித்தம் கொலை, கள்ளக்காதல் நிமித்தம் கொலைகள், மனைவி கணவனை கொல்லுதல், கணவன் மனைவியை கொல்லுதல், பல காரியங்களை குறித்து பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகளை எல்லாம் கடத்தி கொண்டு போய் சீரழிக்கிறாங்க. பாவம் தேசத்தில் பெருகி இருக்கிறது. எலியாவால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவதை பார்த்து எலியாவால் என்ன பண்ண முடியல? சும்மா இருக்க முடியல. இந்த காலை வேளையில நான் சொல்றேன், தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்க்கிற நீங்களும் நானும் சும்மா இருப்போமே ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஒரு செய்தியை கேட்கும் போது, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த செய்தியை கேட்கும் பொழுது, ஆங்காங்கே நடக்கக்கூடிய தேசத்தில் நடக்கக்கூடிய அநியாயமான காரியங்களை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கிழியணும், நம்முடைய இருதயம் வேதனைப்படணும், இருதயம் வியாகுலப்படணும். அல்லேலூயா. ஐயோ, என் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் தேச மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. தேவனை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் அவர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு என்னுடைய செய்தி அது கிடையாது. இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நான் பேசிட்டதுனால இதை நான் சொன்னேன். எலியாவால தேசம் எக்கேடு கெட்டு போகட்டும், ராஜா எக்கேடு கெட்டு போகட்டும், ராணி எக்கேடு வேணாலும் கெட்டு போகட்டும், ஜனங்கள் எக்கேடு வேணாலும் கெட்டு போகட்டும் சொல்லி இருக்க முடியல எலியாவால. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் நாங்களும் ஊழியக்காரங்க. ஜனங்க எக்கேடு வேணா கெட்டு போகட்டும் சொல்லி விட முடியலை. ஏன் ஜபங்களை வைக்கிறோம், ஏன் கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், ஏன் சர்ச்சுக்கு வான்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறோம், ஏன் நாங்கள் ஓடி வந்து ஜெபிக்கிறோம், உங்களுக்காக அங்கலாய்க்கிறோம். எப்படியாவது போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுற மனசு எங்களுக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். காலை வேளையில் நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. எலியாவுடைய இருதயம் நமக்கு தேவை. ஆமென். எலியாவுடைய இருதயம். ஒரு பாட்டு ஒன்று பாடுறோம் இல்லையா, இன்னைக்கு காணிக்கை பாட்டிக்கு எங்கள் பையன் அந்த பாட்டை ரெடியாக ஆயத்தப்படுத்தி வச்சுன்னு இருக்கிறாரு பாடுறது. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நம்ம எல்லாருக்குமே என்ன தேவைன்னா, எலியா ஜெபித்தார், கர்மேல்ல இருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அப்படி அங்க இருந்த பலியை பட்சித்தது. பயங்கரமான வல்லமையை கர்த்தர் இறங்கினார். உண்மைதான். அல்லேலூயா. ஆனா எலியாவுடைய இருதயம் நமக்கு இருக்கா? எலியாவுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. எலியாவுடைய ஆவியின் போது எலியாவுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், எலியாவுக்குள்ள இருந்த அந்த தேவ பயம், எலியாவுக்குள்ள இருந்த அந்த அர்ப்பணிப்பு, எலியாவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. அது இல்லாம வெறும் அக்கினி மட்டும் இறங்கி வரணும். வானத்திலிருந்து கர்த்தாவே எங்களுக்காக ஒரு அற்புதத்தை மாத்திரம் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. அப்புறம் நமக்கும் பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் என்ன பாகாலே இறங்கி வரோம்னா, நம்ம என்ன பண்றோம்? கர்த்தாவே இறங்கி வரோன்றோம். எலியாவுடைய அர்ப்பணிப்போம், தியாகமோ, எலியாவுடைய தேவ பக்தியும் தேவ பயமும் கீழ்ப்படிதலும் இல்லாம. இந்த காலை வேளையில நல்லா கவனிங்க. எலியாவுடைய இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படியாவது போகட்டும் சொல்லி அவன் விடல. தேசத்துக்காக திறப்பின் வாசல்ல நின்றான், ஜெபித்தான். அல்லேலூயா. தேசத்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வருவதற்காக தன்னை அர்ப்பணித்தான். 7000 பேர் அவங்க பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை வணங்காத, பாகாலுக்கு அதாவது பாகாலுக்கு பலிகளை செலுத்தி பாகால் பின்னாடி போகாத 7000 இஸ்ரவேலர்கள் இருந்தாங்களாம். ஆனா அந்த 7000 இஸ்ரவேல்ல எலியா ஒருத்தனுக்கு தான் தைரியம். அல்லேலூயா. அத்தனை பேருக்கும் பக்தி இருந்தது, 7000 பேருக்கு பக்தி இருந்தது. ஆனா எலியா ஒருத்தனுக்கு தான் அர்ப்பணிப்பு, தேசத்தின் மீது தாகம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும், அழிந்து போகிற ஆத்து மக்கள் மீது நமக்கு தாகம் வேணும். ஐயோ, என் சொந்த பந்தங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க, என்ன பண்றது அவங்களுக்காக? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இருக்குமானால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் மனம் திரும்பாதவங்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய இனஜன பந்துக்களில், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், நீங்கள் வசிக்கிற பகுதியில், நீங்கள் வேலை செய்கிற பகுதியில் உங்களை நேசிக்கிறவர்கள்,
உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். இன்னும் எத்தனை பேர் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க? நீங்கள் ஒன்றும் போய் அவங்கள நீங்கள் கழுத்தில் கயிறை கட்டி நீ சர்ச்சுக்கு வா ஞானஸ்தானம் எடு ஒன்றும் நீங்கள் அவங்கள என்ன பண்ண தேவையில்லைன்னா கயிறு கட்டி இழுத்து முக்க தேவையில்லை. ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கூட அப்படி தான் இருந்தேன். எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன்னு. நான் கூட அப்படி தான் இருந்தேன். என்னுடைய தகப்பனும் தாயும் இரவு நேரத்தில் நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பக்தி விருத்திக்காக நான் அதை சொல்கிறேன். திரும்ப திரும்ப இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த சாட்சி அது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி இப்போ அவங்களே நீ இங்கேருந்து வெளியே போனா கூட என்னால் போக முடியாது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் சொல்றது ஊழியத்தை விட்டு. ஏன்னா ஜெபம் பண்ணி என்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்குரியவனா மாற்றி விட்டார்கள். இப்போ கர்த்தரை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, எலியாவுடைய இருதயம் உங்களுக்கு வேணும். எலியாவுடைய இருதயம் நமக்கு வேணும். சரி, இது எலியாவுடைய குணங்களை குறித்து படிக்கிறது போல ஆகிடும். நீங்கள் நிஜமாக நான் சொல்கிறேன், இப்போது நான் பேசின காரியம் என்னுடைய பிரசங்க குறிப்பில் இல்லவே இல்லை. நீங்கள் முடிச்ச பிறகு வேணால் என் டைரியை கொடுக்குறேன், நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம். இப்போ நான் பேசின விஷயம் என் பிரசங்க குறிப்பில் இல்லவே இல்லை. ஆனாலும் இந்த 10 நிமிஷம் தேவ ஆவியானவர் இங்கே வந்து நின்ற உடனே இந்த முதல் வசனம் என்னுடைய பிரசங்க குறிப்பே கிடையாது. 2வது வசனத்துலேருந்து தான் பிரசங்கமே ஸ்டார்ட் ஆகுது. முதல் வசனத்தை எதுக்கு காட்டினேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து அந்த கான்டெக்ஸ்ட் புரியணும். முழுமையான அந்த வேத பகுதியை படித்தா தான் புரியணும். ஆனால் முதல் வசனத்தில் ஆவியான ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் எலியாவுடைய இருதயம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். கேரி தாற்றங்கரையில் எலியா 2வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. எலியா கர்த்தருடைய வார்த்தை ஆகாபுக்கு கொடுத்தாரு. தேசத்தில் இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலியா ஆகாபினிடத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர் புறப்பட்டு போகிறார். இப்போ தேசத்தில் பனியும் இருக்காது, மழையும் இருக்காது, தேசத்தில் பஞ்சம் உண்டாக போகிறது. இந்த எலியாவை யார் போஷிப்பார்? இந்த எலியாவுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? இந்த எலியாவுக்கு ஆகாரம் எங்கிருந்து வரப்போகிறது? இந்த எலியா எப்படி தன்னுடைய அடுத்த இந்த பஞ்ச நாட்களை அவர் ஓட்ட போகிறார், தள்ளி போட போகிறாரு, எப்படி இந்த நாட்களை எல்லாம் அவர் தள்ள போறாரு அப்படின்ற ஒரு காரியம் முதல் வசனம் படிக்கும் போது முதல்ல வேதத்தை படிக்கும் போது நமக்கு வந்திருக்கலாம். அடுத்த 2வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு மறுபடியும் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்றார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கேரி தாற்றங்கரை யோர்தானுக்கு, அதாவது கிழக்கே இருக்கிற திசையில் இருக்கிற கேரி தாற்றங்கரைக்கு நீ போய் என்ன பண்ணுனா அங்கே ஒளிந்து கொண்டு. இந்த கேரி தாற்றங்கரையில் எலியாவுடைய 3 அனுபவங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 3 அனுபவங்கள் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அது இருக்குமானால், அல்லது அந்த அனுபவங்கள் ஊடாக நீங்கள் போவீர்களானால், அல்லது அந்த அனுபவங்களுக்கு உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்துவீர்களானால், கர்த்தர் உங்களை கூர்மையாக்குவார், உங்கள் வாழ்க்கையை கூர்மையாக்குவார், உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். கர்த்தர் உங்களை உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கரையில் போய் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டேன்னா அங்கே ஒளிந்து கொண்டிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, முதலாவது எலியாவுடைய அனுபவம் இந்த கேரி தாற்றங்கரையில் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் எலியாவை தனிமைப்படுத்துகிறார். தேவன் எலியாவை என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனிமைப்படுத்துகிறார். முதல் குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் சில வேளையில் நம்மை தனிமைப்படுத்த விரும்புகிறார். தேவன் சில வேளையில் நம்மை தனிமைப்படுத்த விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை என்கிற வார்த்தைக்கான அர்த்தமே என்னங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், சபை என்கிற வார்த்தைக்கான கிரேக்க பதம் எக்லீசியா. எக்லீசியா அப்படின்னா ஆங்கிலத்தில் செப்பரேட்டட் ஒன், அப்படின்னா தமிழில் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, இந்த பாவத்தன்மையிலிருந்து, உலகத்தின் பாவம் செய்கிற மக்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் தான் நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க
அழைக்கப்பட்டவர்கள் நாம் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப கவனிங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த கேரித்தாற்றங்கரின் அனுபவத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த கேரித்தாற்றங்கரின் அனுபவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது இந்த கேரித்தாற்றங்கரின் அனுபவம் தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிற அனுபவம். அல்லேலூயா. எப்பவுமே கும்பலாவே இருக்கணும்னு யோசிக்காதீங்க. எப்பவுமே நீங்க 10, 20, 30, 40, 50 நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியிலே இருக்கணும்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், கர்த்தர் உன்னை உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்ற வேண்டுமானால், கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தனிமைப்படுத்துகிற அனுபவம் தேவை. தனிமை ஏன் தேவை? 3 காரியங்களுக்காக தனிமை அவசியமாக இருக்கிறது. தேவன் எலியாவை தனிமைப்படுத்தினார். ஏன் தேவன் எலியாவை தனிமைப்படுத்தினார்? முதலாவது, நல்ல கவனிங்க, ஆகாப் என்கிற ராஜாவும் எசபேல் என்கிற ஆகாபனுடைய மனைவியும் எலியாவை எப்படி ஆகிலும் கொன்று போடலாம் என்று என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேடுவதற்கு அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியாவை தேடுங்க, சன்மான ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறேன், யார் எலியாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு என்ன பண்றேன், அரசு சார்பா உங்களுக்கு என்ன பண்றேன், சன்மானமும் ஊக்கத்தொகையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆகாப் எலியாவை தேடுவதற்கு ஆட்களை அனுப்பி எலியாவை தேடுகிறான். ஆனால் கர்த்தர் எலியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு செய்தி கவனிங்கம்மா, ஆஸ்வாதமான செய்தி. சரியா? ரியாஸ் ஏன் வெளியே உட்காந்துருக்க? உள்ளவா. எலியா மாதிரி தனிமையாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நிகேஷ் முன்னாடி வா, பின்னாடி உட்காராது. எப்பவுமே பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன், முன்னாடி வரணும். ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஆமாம், பிரயாசப்படணும். ஒரு அலையிலையோ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கவனிங்க, இந்த காலை வேளையில தேவன் நம்மை தனிமைப்படுத்துவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஆகாப் மற்றும் எசபேல் நிமித்தமாய் வருகிற இடரல்களிலிருந்து எலியாவை பாதுகாப்பதற்காக. கர்த்தர் ஏன் எலியாவை தனிமைப்படுத்தினாரு? ஏன்னா எலியாவை தேசத்தில் அவர் சுத்த விட்டிருப்பாரானால், அவர் எலியாவை சுற்றி திரிய தேசத்தில் எலியாவை விட்டிருப்பாரானால், இந்த ஆகாப் நிமித்தம் எசபேல் நிமித்தம் எலியாவுக்கு இடரல் உண்டாகி இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அந்த இடரல்களுக்கு, அந்த உபத்திரவங்களுக்கு, அந்த தேவையற்ற பிரச்சனைகளுக்கு எலியாவை நீக்கி என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலியாவை கேரித்தாற்றங்கரையில் தனிமைப்படுத்துகிறார். கேரித்தாற்றங்கரையின் அனுபவம் என்றால் தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிற அனுபவம். ஏன் தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிறார்? நல்லா கவனிங்க, தேவன் நம்மை தனிமைப்படுத்துவது என்பது தேவன் நம்மை பாதுகாக்க. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் உன்னை தனியாக பிரித்து எடுத்திருக்கிறாரு, உன் குடும்பத்தை தனியாக பிரித்து எடுத்திருக்கிறாரு. உன்னை தனியாக பிரித்து எடுத்திருக்கிறாருன்னா அது உன்னுடைய பாதுகாப்புக்காக, கர்த்தர் உன்னை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. யோசிக்காத, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு, இங்கேருந்து என்னை அங்கே கொண்டு போய் அலைய விட்டுட்டாரு, என்னை இப்படி பண்ணியிருக்கிறாரு, அப்படி பண்ணியிருக்கிறாரு, கேரித்தாற்றங்கரையில் உட்கார வச்சிருக்கிறாரு. நான் தேசத்தில் இருந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்னை பார்த்தாங்களே, நான் ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்தேன். அப்படிலாம் இல்லை. கேரித்தாற்றங்கரின் அனுபவம் உனக்கு இருக்குமானால் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று அர்த்தம். தனிமையின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அது உன்னுடைய பாதுகாப்பிற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மோசேயை பிரித்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து வந்த மோசே, எகிப்தின் மத்தியில் வாழ்ந்து வந்த மோசேயை கர்த்தர் பிரித்தெடுத்து 40 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீதியானில் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் மோசேயை பிரித்தெடுத்தார்? எகிப்தியர்களிடத்திலிருந்து மோசேயை பாதுகாப்பதற்காக. ஆமென். நல்லதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை கர்த்தர் பிரித்தெடுத்தார். தாவீதை பிரித்தெடுத்து காடுகள்லையும் மலைகள்லையும் குகைகளையும் அலைய வச்சார். ஏன் தாவீதை குகையில வச்சார்? ஏன் காட்டில் வச்சார்? ஏன் மலையில வச்சாரு? காடும் மலையும் குகையும் தாவீதுக்கு அவமானமான இடம் கிடையாதுங்க. அது தாவீதை பாதுகாக்கிற ஆசீர்வாதமான இடம். காடினுடைய அனுபவம், குகையினுடைய அனுபவம், மலையினுடைய அனுபவத்தில் தான் என் வாழ்க்கை இருக்கு பிரதர். நானும் அப்படிதான் தாவீதை போல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை சாபமாக பார்க்காதீங்க, நீங்கள் அதை குறையாக பார்க்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார் உன்னை பாதுகாக்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் மார்ட்டின் லூத்தரா இருக்கட்டும், தேவ மனிதர்களாகிய மார்ட்டின் லூத்தரா இருக்கட்டும், அல்லது பல தேவ மனிதர்கள், வில்லியம் டிண்டேலாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் தேவனால தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டது நிமித்தமாக தான் இவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தியங்களை சபைக்கு கொண்டு வர முடிந்தது, எரிந்து பிரகாசிக்க முடிந்தது. அல்லேலூயா. சத்துருக்களின் கை நின்று தப்பித்து இன்னைக்கு கிறிஸ்தவம் ஆசீர்வாதமான ஒரு பாதையில் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த காலை வேளையில் கேரி தாற்றங்கரின் அனுபவம், அம்மா கவனிக்கிறீங்களா? அது தனிமையின் அனுபவம், உன்னை தனிமைப்படுத்துகிற அனுபவம். ஏன் தேவன் உன்னை தனிமைப்படுத்துகிறார்? உன்னை பாதுகாக்க. எதுல இருந்து பாதுகாக்க? நல்லா கவனிங்க. தேவன் எதுல இருந்து நம்மை பாதுகாக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது தேவன் ஏன் நம்மை பிரித்தெடுத்து தனிமைப்படுத்துகிறார்? இந்த உலகத்தோடு கூட நாம் ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்குரியவர்களாய் மாறி போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் உங்களை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஏன் உன்னை பிரித்தெடுக்கிறார்? ஆண்டவர் ஏன் உன்னை தனிமைப்படுத்துகிறார், பிரித்தெடுக்கிறார்? ஏன் உன்னை பிரித்தெடுக்கிறார்னா, நீ உலகத்துக்குரியவன் அல்ல. உலகத்துக்கு பின்பதாக ஓடுவதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. உலகத்திற்காக வாழ்வதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துவதன் நோக்கமே நீ கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக. நல்ல ஆமென் வரணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க அல்லேலூயா சொல்றதை பார்த்தா நாங்க எங்க எரிந்து பிரகாசிக்க போறோம்? எரிஞ்சு போய் உட்காந்துருக்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கிறீங்க நீங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்மை தனிமைப்படுத்துவது, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தால் நாம் கரைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவத்தாலையும் இந்த உலகத்தில் இருக்கிற சாபத்தாலையும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, பாவத்தினால கரைப்பட்டு நம்முடைய ஆத்துமாவை பாவக்கரையினால அழுக்காக்கி கொண்டு நரகத்தின் பிடியில பாதாளத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா நீ தேவனுக்குரியவன், நீ தேவனுக்குரியவள், உலகத்துக்குரியவள் அல்ல, உலகத்துக்குரியவன் அல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தான் கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துறாரு. அவருக்கு தெரியும் நீ சிலர் கூட எல்லாம் சேர்ந்தேன்னா உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுவ. நீ அவர்களோடு கூட சவகாசம் வச்சுக்கிட்டா அவர்களோடு கூட சேர்ந்து உலகம் உனக்குள்ள வந்துடும். எல்லா விதமான தகாத காரியங்களையும் உங்க குடும்பத்துக்குள்ள விட்டுடுவீங்க. எல்லா விதமான தகாத காரியங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். அவருக்கு நல்லா தெரியும். அதனால கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஏற்ற நேரத்தில் தனிமைப்படுத்துவார். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் சில மனிதர்களை விட்டு தேவன் நம்மை தனிமைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த மனிதர்கள் தான் நமக்கு பெரிய குழியை வெட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் தேவன் சில மனிதர்களை விட்டு நம்மை தனிமைப்படுத்துவார். ஆமென். நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் நமக்கு கண்ணியா இருப்பாங்க. அவர்கள் நிமித்தம் தான் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்படும். அவர்கள் நிமித்தம் தான் நம்முடைய உயர்வு தடைபெறும். அவர்கள் நிமித்தம் தான் நம்முடைய முன்னேற்றம் அது தடைபெறும். வெளியே உட்காராதீங்க, உள்ள வந்துருங்க. ஜெசி சிஸ்டர் உள்ள வந்துருங்க, யாரும் வெளியே உட்கார வேணாம். சிஸ்டர் வெளியே உட்காருறீங்களா? உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க. போகணுமா? வெளியே போகணுமா நீங்க? சரி, உள்ள உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இடம் ஃபுல்லாயிட்டு இடம் இல்லைன்னா வெளியே உட்காருங்க, யாரா இருந்தாலும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 4-5 பேர், அந்த பக்கம் ஒருத்தர் 2 பேர் உட்காரலாம். அதனால இப்போதைக்கு யாரும் என்ன பண்ணாதீங்க, வெளியே போகாதீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ கவனிங்க,
சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு கன்னிகளாக இருப்பதுனால, அவங்க இருக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை. அவர்களோடு கூட நம்ம சவகாசம் வைக்கிறதுனால நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நமக்கு குழியை வெட்டுறது மட்டும் அல்ல, நமக்கு காஃபின் என்ன சொல்லுவாங்க தமிழில், சவப்பெட்டி ஆயத்தப்படுத்துறது அவங்களா தான் இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை அவர்களை விட்டு பிரித்தெடுப்பார். கேரி தாற்றங்கரையின் அனுபவம் என்பது தேவன் பிரித்தெடுத்து தனிமைப்படுத்துகிற அனுபவம். தனிமை நல்லது. தேவன் உன்னை பிரித்தெடுத்து உன்னை தனிமைப்படுத்துவது நல்லது. ஏன்னா இந்த உலகத்தால் நீ கரைப்படாதபடிக்கு தேவன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பிரித்தெடுக்கிறார். மனிதர்கள் மூலமாக வருகிற எல்லா விதமான கண்ணியிலிருந்தும் அவர்கள் உனக்கு ஆயத்தப்படுத்துகிற குழி மற்றும் சவப்பெட்டியிலிருந்து நீ தப்பிப்பதற்கு கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. தனிமையா அசட்டையா எண்ணிடாதீங்கம்மா, தனிமையா அசட்டையா எண்ணிடாதீங்க. ஆண்டவர் என்னை பிரித்து தனியாக வச்சிருக்கிறாரு, அசட்டையா எண்ணிடாத. கர்த்தர் என்ன கேரி தாற்றங்கரையில் வச்சிருக்கிறாரு, அசட்டையா எண்ணிடாத. அல்லேலூயா. அந்த கேரி தாற்றங்கரையில் நீ இருக்கிறதுனால தான் இன்னும் சவப்பெட்டியில் போய் படுக்கல. கேரி தாற்றங்கரையில் நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னும் படுகுழியில் நீ விழல. இந்த கேரி தாற்றங்கரையில் நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால தான் இன்னும் உலகத்தின் பாவத்துக்குள்ள நீ போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீ கர்த்தருக்குரியவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கேரி தாற்றங்கரையின் அனுபவம் தேவன் ஒரு மனிதனை தனிமைப்படுத்துகிற அனுபவம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிற அனுபவம். சரி, முதல்ல தனிமை என்பது நம்முடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் கேரி தாற்றங்கரைக்கு நடத்துறாரு. ரெண்டாவது, ஏன் எலியாவை கர்த்தர் கேரி தாற்றங்கரைக்கு நடத்துறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த எலியா கேரி தாற்றங்கரையில் இருக்கிற வரைக்கும், அல்லது இந்த எலியா மறைந்திருக்கிற வரைக்கும், முதல்ல கேரி தாற்றங்கரையில் இருக்கிறாரு. அதன் பின்பதாக சாரிபாத் என்கிற விதவையினுடைய வீட்டில் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிறத பார்க்கிறோம். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். பிரசங்கத்தை கவனிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை நான் பிரசங்கத்தை கவனிக்கல தூங்கிட்டு இருக்கிறேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மேன்மையான வாக்குத்தத்தங்களில் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆரோன் இந்த வார்த்தைகளை ஜனங்களை பார்த்து சொல்லி ஆஸ்வதிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை இந்த ஜனங்களின் மீது வந்து அந்த ஜனங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறது. ஆமென், நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, தேசம் பாகாலின் ஆராதனையினாலையும் பாகாலினுடைய வழிபாடுகளினாலையும் தேசம் துன்மார்க்கத்தினால நிறைந்திருக்கிறபடினால கர்த்தர் எலியாவை தனிமைப்படுத்தி விட்டார். இப்போ தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆள் இல்லை. நல்லா கவனிங்க, எலியா தனிமையாக்கப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம் ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனிமையினுடைய அர்த்தம், எலியா தனிமையா இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசாமல் அவர் மௌனம் காக்கிறார். எலியா கேரி தாற்றங்கரையில் இருக்கிற வரைக்கும், எலியா சாரேபாத்தில் இருக்கிற வரைக்கும், எலியா தன்னை வெளிப்படுத்தாத வரைக்கும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பஞ்சத்தில் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, ஆகார பஞ்சம் மட்டும் கிடையாதுங்க, வசன பஞ்சம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆகார பஞ்சம் வந்துடலாம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆகார பஞ்சம் வந்துடலாம், ஆனால் வசன பஞ்சம் வந்துடக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் பேசுவது தடைப்படுமானால், நல்லா கவனிங்க, தேவன் பேசுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தடைப்படுமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தாறுமாறாகி போகும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை அதான் நான் நேற்று தினத்தில் சாயங்கால ஜபத்தில் கூட நான் சொன்னேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசணும், ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டானால் சபைக்கு வருகிற ஒரு மனிதனிடம் கர்த்தர் பைபிளை கையில் எடுத்துட்டா கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேசலன்னா உங்க கையில் பைபிள் இருக்கிறது வீண்.
கர்த்தர் பேசலனா நீங்கள் முழங்கால் படியிடுவது வீண். கர்த்தர் பேசலனா நீங்கள் சபைக்கு வருவது வீண். அப்போ என்ன சொல்ல வரேன்? நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன்னா இல்லை, இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இன்னும் அதிகமாக செய்யணும். கர்த்தர் பேசுகிற வரைக்கும் செய்யணும். கர்த்தர் பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க உன்னுடைய வாழ்க்கை சீர்படும், உன்னுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும், உன்னுடைய வாழ்க்கை பலப்படும், உன்னுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எலியா தனிமையாக்கப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இரண்டாவது, எலியா தனிமையாக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? தேவன் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய வார்த்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைத்தார். சில நேரத்தில் தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிறார். ஆமென். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, அதை சொல்லி நான் உங்களுக்கு இதை விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். பிரசங்கி 3:7 வாசிங்க, வேகமாக எடுத்து வாசிங்க. எடுத்தீங்களா? டக்குன்னு திருப்பணுமே. என்னம்மா? கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. எல்லா காலத்திலையும் நீங்க பேசிக்கிட்டே இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும். சில இடங்கள்ல மௌனமா இருக்கணும், சில இடங்கள்ல வார்த்தைய அமைதியா வைக்கணும். ஒருவேளை எலியாவை ஏரியாக்குள்ள விட்டுருந்தா சும்மா இருக்க மாட்டார் இவரு. ஆகாமனிடத்திலே போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வந்துட்டார்ல, அதனால அந்த கொழுப்புல என்ன பண்ணுவார்னா, தேசம் முழுவதும் போயிட்டு என்ன பண்ணுவார்னா, நக்கலா அப்படியே பேசி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, என் வார்த்தை இந்த ஜனங்களுக்கு கிடையாது, நீ அமைதியா போய் கேரி தாற்றங்கரையில் உட்காரு, நான் சொல்ற வரைக்கும் நீ உன் வார்த்தையை தேசத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. பேச ஒரு காலம் உண்டு, பேசின இவ்வளவு நாள் பேசின சந்தோஷம், இப்ப மௌனமா இருக்கிற காலம், போய் அமைதியா உட்காரு. தேவன் நம்மை தனிமைப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால், கவனிக்கிறீங்களா? நோக்கம் என்ன? தேவன் நம்மை அமைதியா இருக்க சொல்றாரு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அம்மா, குடும்பத்தார், எல்லா குடும்பத்தாரும் கவனிக்கிறீங்களா? தேவன் நம்மை தனிமைப்படுத்துகிற அனுபவத்தினுடைய இரண்டாவது அர்த்தம் என்னன்னா, God wants you to be silent. என்ன பண்ணாத, ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிக்காத. எப்படி குதிக்காத சொல்லுங்க? ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிக்காத. காலில் சுட தண்ணியை ஊத்திக்கிட்ட மாதிரி என்ன பண்ணாத, குதிச்சிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாரு. எலியா, பேசிட்டல்ல, உனக்கு வார்த்தையை கொடுத்தனா, ஆகாப் கிட்ட சொல்லிட்டியா? ஆகாப் கிட்ட போய் வைராகியமா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டியா? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படி சொல்லிருப்போம்ல, பயங்கர வைராக்கியமா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தேசத்துல நான் திரும்ப சொல்ற வரைக்கும் மழையும் இல்லை, பனியும் இல்லை. பேசிட்டல்ல, போ அமைதியா போ. இப்போ என்ன பண்ண? அமைதியா பேசக்கூடாது, மூச்சு பேச்சு வரக்கூடாது. கேரி தாற்றங்கரையில் நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே அமைதியா உட்கார்ந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான குடும்பத்தாரே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து கேரி தாற்றங்கரின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்தி இருக்கிறார் என்றால் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார், முதலாவது. இரண்டாவது, கர்த்தர் நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருக்கும்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் பேச முடியாது, எல்லா நேரத்திலையும் போய் என்ன பண்ண முடியாதுன்னா ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்க முடியாது. There is a time to talk, there is a time to be silent. பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. கொஞ்சம் பொறுமையா கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வர வரைக்கும், கர்த்தருடைய வழிநடத்துதல் மறுபடியும் வர வரைக்கும் ஒன்றும் செய்யாம வாழ்க்கையில 3 வேளை சாப்பிட்டுட்டு கர்த்தர் நடத்துகிற பாதையில் அமைதியா போய்கிட்டே இரு. அல்லேலூயா. தனிமை என்பது இதை வலியுறுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்க. சரி, தொடர்ந்து நான் இன்னொரு குறிப்பை சொல்லிட்டு இரண்டாவது குறிப்புக்குள்ள போகிறேன். தனிமை என்பது பாதுகாப்புக்காக மாத்திரமல்ல, நாம் அமைதியா இருக்கும்படி தேவன் அனுமதிப்பது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவதும் தனிமையில்தான். தேவன் நம்மை பிரித்தெடுத்து நம்மை தனிமையில வைக்கும் பொழுது தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியாவை கர்த்தர் பிரித்தெடுத்து கேரி தாற்றங்கரையில
என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இருக்கும்படி செய்தார். நல்லா கவனிங்க. இந்த கேரித் ஆற்றங்கரையில் அவருக்கு தேவையானது வந்துடுது. என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கிடையாது, ஃபோன் கிடையாது. சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கத்தர் கொண்டு போய் உண்மையிலேயே அந்த மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல தனிமையாக விட்டார்னா, ஐயோ ஃபோன் இல்லாமல் என்னல்லாம் சிலர்லாம் பாருங்கள் அந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களால அப்பா அம்மா இல்லைன்னா கூட, கணவன் மனைவி இல்லைன்னா கூட இருந்துருவாங்க. மனைவி இல்லைன்னா கூட என்னால் இருந்துட முடியும், ஃபோன் இல்லைன்னா நான் செத்துருவேன். என் கணவன் இல்லைன்னா கூட என்னால் இருக்க முடியும், ஐயோ ஃபோன் இல்லைன்னா நான். பிள்ளைங்க இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, ஃபோன் இல்லைன்னா அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு காலம். சிலர் வந்து டிவி, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, பா யார் வீட்லேயுமே டிவி இல்லைல்ல. சிலருக்கு டிவி அந்த மாதிரி, டிவி இல்லைன்னா இவங்களுக்கு உயிரே போயிடும், ஜீவனே போயிடும். ஐயோ என் ஜீவனே இல்லை, 4 நாளாக இந்த டிவி ரிப்பேரில் இருக்குது, அதை ரிப்பேர் பண்ணி வைன்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்கிறோம், காதுலேயே வாங்க மாட்டான் இந்த மனுஷன். சில நேரத்தில் சில சகோதரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுடைய ஜீவன் எதில் இருக்குது? டிவியில் இருக்குது. பாவம். கவனிங்க, எலியாவுக்கு டிவி கிடையாது, டெய்லி நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு ஆள் கிடையாது, எலியாவுக்கு மொபைல் கிடையாது, எலியாவுக்கு கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆள் கூட கிடையாதுங்க. எலியா என்ன பண்ணியிருப்பாரு? சாப்பிட்டுருப்பாரு, தூங்கியிருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆமென். நல்லா சொல்லுங்க. சாப்பிட்டாரு, தூங்கினாரு, ஜெபம் பண்ணாரு. சாப்பிட்டாரு, தூங்கினாரு. நல்லா தான் சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க. சாப்பிட்டாரு, அப்புறம் ஜெபம் பண்ணார். ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? எலியா அங்கே உட்காந்துட்டு ஐயோ எனக்கு போர் அடிக்குது சொல்லியிருப்பானா? நிறைய பேர் இன்றைக்கி ஏன் சொல்கிறீங்க எனக்கு போர் அடிக்குது பிரதர், வீட்டில் உட்காந்துக்கிறது போர் அடிக்குது, அதனால தான் அப்படி போயிட்டு என்ன பண்ணேன், 4 வீடு தள்ளி உட்காந்து கொஞ்சம் ஊர் கதை பேசிட்டு வந்தேன். அங்கே கொடுக்குற சாம்பார் சோறையும் ஊர்காவையும் போட்டு சாப்பிட்டுட்டு, அந்த அக்கா செஞ்ச மீன் குழம்போ கறி குழம்போ இல்லை வெண்டைக்காய் குழம்போ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் ஊர் கதை பேசிட்டு, ஒரே போர் அடிக்குது எனக்கு. நானும் தான் இருக்கிறேன், எனக்குலாம் நானும் யோசிக்கிறேன், அப்படியே டைமே இல்லாத மாதிரி இருக்குது. எலியா தான் நம்ம. இப்போ நான்லாம் வந்து எலியா மாதிரி சாப்பிட்றோம், தூங்குறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியத்துக்கு, வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டுருக்கு. போர் அடிக்கிறதுக்கான நேரமே எனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு போர் அடிக்கக்கூடாது. என்ன அடிக்கக்கூடாது? ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு என்ன அடிக்கக்கூடாது? போர் அடிக்கக்கூடாது. போர் அடிக்குதுன்னா இன்னும் நீ கர்த்தருக்குள்ள வளரல, இன்னும் உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் எங்கே மாட்டி வச்சிருக்கிறீங்கன்னா டிவிலையும் மொபைல்லையும், பக்கத்து வீட்டு அக்கா கிட்டேயும், 4 வீடு தள்ளி ஊர்கதை பேசுது பாரு ஒரு அக்கா, அந்த அக்கா கிட்டேயும் மாட்டி வச்சிருக்கிறீங்க. அந்த அக்கா ஊருக்கு போயிடுச்சுன்னா நமக்கு இங்கே இதையுமே வச்சிரும், ஐயோ பேசுறதுக்கு ஆள் இல்லையே, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இல்லையா? எலியாவுக்கு பாருங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. எலியா பேசுறதுக்கு ஆள் இல்லை. சாப்பிட்டாரு, தூங்கினாரு, ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. இந்த எலியாவினுடைய தனிமை கவனிங்க, கர்த்தர் எலியாவை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரம். ஆமென். வரலையே? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா தனிமையாக இருந்த நாட்கள்ல இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்திருப்பார். இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தில் எலியா தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவர் ஜெபித்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணதுனால தான் தேசத்தில் மழை வரல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஜெபம் பண்ண மனுஷன் அங்கே போய் வெறும் படுத்துட்டு சாப்பிட்டு தூங்க மட்டும் தூங்கியிருப்பாருன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமான ஒரு காரியம். ஒரு பிரேயர் வாரியரை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகாதா? கவனிங்க, இந்த காலை வேளையில் எலியா ஜெபித்தார். அவர் தன்னைத்தானே தேவ ஊழியத்திற்கு அந்த இடத்துல அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டதை, தன்னைத்தானே என்று சொல்லும் பொழுது தேவன் அவரை ஆயத்தப்படுத்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் உங்களை தனிமைப்படுத்துவது தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை தனிமைப்படுத்துவது தேவன் உங்களை
ஆயத்தப்படுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் போய் என்ன பண்ணேன்னா சில நாட்கள் அரபு தேசத்துல தங்கி இருந்தேன். ஆமென். ஏன் அரபு தேசத்துல தங்கி இருந்தார் பவுல்? அவர் ஊழியத்துக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு அவர் ஆயத்தமாகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்துக்கு வரும்பொழுது 40 நாட்கள் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தாரா? சொல்லுங்க, இருந்தாரா? அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை இந்த பூமியில செய்ய போகிறார். யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை. அந்த ஊழியத்திற்கு அவர் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் தன்னை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி பிசாசின் சோதனையை ஜெயித்து அவர் பெரிய ஒரு ரட்சிப்பின் திட்டத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், பல தடவை நான் கழுகுகளை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கழுகு அது நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, ஏசாயா 40:31 வாசிக்க வேணாம். நீங்கள் கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகளை விரித்து உயர உயர பரப்பீர்கள். எங்க நாங்கள் ரெக்க ஒஞ்சோ கிளி மாதிரில உட்காந்துருக்குறோன்றீங்களா? நீங்க வசனம் சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. சொல்லுங்க, நாங்கள் ஐயோ வேணாம், நாங்கள் கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகளை விரித்து உயர உயர பரப்போம். இந்த கழுகுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய பலன் குன்றி போகும் பொழுது அது மறுபடியும் தன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளும். தேவன் அந்த கழுகினுடைய பலத்தை புதுப்பிக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த கழுகு. ஒரு கட்டத்தில் அதுக்கு வயதாகி அதனுடைய சிறகுகளில் இருக்கிற அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் கீழே கொட்டும் பொழுது அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்மலையில் அது போய் மலையின் உச்சியில் இருக்கிற சில அந்த பொந்துகளில் அது போய் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உட்கார்ந்து கொள்ளும். அது பலதான தன்னுடைய அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் குத்தி குத்தி அது கீழே என்ன பண்ணும் போடும். தன்னுடைய நகங்கள் தன்னுடைய அழகு எல்லாவற்றையும் அங்கே இருக்கிற கற்பாறையில் அது குத்தி குத்தி அது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய அழகு அதனுடைய நகங்கள் எல்லாவற்றையும் அதுவே என்ன பண்ணும், பிச்சு போட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அந்த கழுகுக்கு தெரியும் கர்த்தர் என்னை எப்படி படைச்சிருக்கிறார்னா, நான் பலன் குன்றும் பொழுதெல்லாம் நான் வந்து இங்கே உட்கார்ந்தேன்னா மறுபடியும் என்னுடைய பலனை கர்த்தர் புதுப்பிப்பா. அல்லேலூயா. மறுபடியும் அந்த கழுகுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நகங்கள் வளரும், மறுபடியும் அந்த கழுகுக்கு அழகு வளரும், மறுபடியும் அந்த கழுகுக்கு அதனுடைய ரெக்கைகள் வளர்ந்து அது மறுபடியும் பலன் பெற்று என்ன போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளியே வந்து முன்னாடி இருந்தது போலவே வீரியத்துடன் பறந்து செல்லும். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நமக்கு கழுகுகளை போல பலன் தேவை, ஆனா கழுகுகளை போல தனிமைப்படுத்துதல் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. இஃப் யூ டோன்ட் கோ அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் அண்ட் சாலிட்யூட், தேவனால தனிமைப்படுத்தப்படுகிற பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் போகவில்லை என்றால் கழுகுகளுக்கு ஒத்த பலன் பெற்று நீங்கள் உயர உயர பறக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. தனிமைப்படுத்துகிற அனுபவம் எந்த மனிதனுக்கு கிடைச்சிருக்கோ அந்த மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், தேவன் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறாரா? மனதளவில் அல்லது குடும்ப அளவில் அல்லது வேற எந்த அளவில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தியிருப்பதனுடைய மூன்றாவது நோக்கம் என்னன்னா, கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கழுகுகளை போல நீங்கள் பலனடைந்து உயர பறப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சில தேவ மனிதர்களை எல்லாம் குறித்து நான் படிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஒரு தேவ மனிதர் ஜான் வெல்ஷ் அப்படின்ற தேவ மனிதர் ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். எவ்வளோ நேரங்க நம்மளால ஜெபம் பண்ண முடியும்? ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம். ஆனால் அந்த தேவ மனிதர் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். இன்னொரு தேவ மனிதரை குறித்து படித்தேன். அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சார்னா முட்டி வலிக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். முழங்கால் படிக்கிட்டு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு தேவ மனிதரை குறித்து படித்தேன். அவர் பேர் ஆண்ட்ரூஸ். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த காலை வேளையில் நான் அதை யோசித்து பார்க்குறேன். இந்த காரியத்தை குறித்து நான் படிக்கும் போது நான் இன்னைக்கு அதை யோசித்து பார்க்குறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் எல்லாம், வேதாகாம கல்லூரி நான் படித்த நாட்கள்ல எல்லாம் 2 வருஷம், அந்த 2 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்க்குறேன். இந்த காலை வேளையில் உட்கார்ந்து இந்த வசனத்தை ஆயத்தப்பட்டு ஜெபிக்கும் பொழுது என்னுடைய நினைவுக்கு அதுதான் வந்தது. எத்தனையோ நாட்கள் நான் ஏங்கினது உண்டு, எத்தனையோ நாட்கள் நான் அழுதது உண்டு. என்னுடைய அறையில் தனியாக இருக்கும் என்னுடைய அறை. அதில் ஒரு பெட்டு, ஒரு ஃபேன் மட்டும்தான் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும். நான் படிக்கிறதுக்கான ஒரு டேபிள் போட்டு அங்கே பைபிள் வச்சு ஜெபம் பண்ணுவேன், படிப்பேன். என்னுடைய வேலையே, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு ஊழியமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது, போவாசையா அவனுடைய பையனை யாருக்குமே தெரியாது. படிப்பேன். எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்த தேவ மனிதர்கள் ஒன்றை கற்றுக் கொடுத்தாங்க, வேதத்தை படிக்க சொல்லி கொடுத்தாங்க. வேதத்தை படிப்பேன் 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 படிப்பேன். ஒரு நாள் முழுக்க படிச்சிருக்கேன். நான் சொல்லுவது அது பொய்யல்ல, கர்த்தர் சாட்சியாக இருக்கிறாங்க, என் குடும்பத்தார் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஒரு நாள் முழுக்க உட்காந்து வாசிப்பேன் வேதத்தை. பல புத்தகங்களை வாங்கினேன், ஆய்வுரை வேதாகாமங்களை, ஆராய்ச்சி வேதாகாமங்களை வாங்கினேன், விளக்க உரைகளை, வேதறிஞர்களுடைய விளக்கங்களை வாங்கினேன். படிப்பேன் படிப்பேன் படிப்பேன். அது படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையுமே எழுதுவேன், கையால் எழுதுவேன் 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 எழுதிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். காலையில் எழுந்துப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சாப்பிட்டுட்டு பல்ல அலக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேதத்தை உட்காந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். படிப்பேன் படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன். மத்தியானம் வரும், மத்தியானம் சாப்பாட்டுக்கு இறங்கி வருவேன், சாப்பிடுவேன். மத்தியானம் போய் கொஞ்சம் நேரம் தூங்குவேன், மறுபடியும் படிப்பேன். ரொம்ப நேரம் தூங்க முடியாது, ஏன்னா நான் படித்து மீதம் விட்ட காரியம் எனக்கு தூங்க விடாது. அதுக்கான பதிலை கண்டுபிடி. என் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் அது தெரியலையே, உனக்கு இன்னும் புரிய வரலையே இந்த வேத பகுதி, ஓடிக்கிட்டே இருக்கும் என் மைண்டு. படிப்பேன் படிப்பேன். மறுபடியும் சாயங்காலம் காஃபி குடிச்சிட்டு திரும்ப படிப்பேன். நைட்டு படிப்பேன். நைட்டு 10 இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை வேதாகாம கல்லூரி நாட்களில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போல்லாம் நான் ரொம்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ஊழியத்தில் நண்பர்கள் இல்லையே, எனக்கு ஊழியத்தில் ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லை, என்னை பயன்படுத்துறதுக்கு அல்லது எனக்கு ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. நான் உட்கார்ந்து உங்களுடைய சமூகத்தில் வெறும் வேதத்தை படிக்கிறேன், படிச்சுட்டு தானே இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் அதை யோசிக்கிறேன், அவைகளெல்லாம் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தின நாள். அது கழுகு தன்னுடைய பலனை புதுப்பித்துகிற ஒரு இடம் போல எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த காலகட்டம் அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வேதாகாம கல்லூரியில் படித்த சகோதர சகோதரி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, அந்த குடும்பத்தார். அவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்க. அந்த வேதாகாம கல்லூரியில் ஈக்காட்டில் நடத்தும் பொழுது 2 பேட்ச் நடத்தணும். ஈக்காட்டில் தேவ வசனத்தை ஜனங்கள் அவ்வளவு ஆர்வமாக கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயா தேவ வசனம் நல்ல ஞானத்தோடு வெளிப்படுது, எங்களுக்கு நல்லா புரியுது, அருமையான. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈக்காடு பகுதிக்கு நான் போனேன்னா, நல்லா கவனிங்க, அதாவது எனக்கு நான் போகிற ஊழியத்திலேயே எனக்கு அன்பான மக்கள், அப்புறம் என்னை அதிகமாய் நேசிக்கிற, என்னை அதிகமாய் கனம் பண்ணக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா இந்த ஈக்காட்டில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம் தானே பிரதர், சுரேஷ் பிரதர் கரெக்டுங்களா? நான் ஈக்காடுக்கு போனேன்னா எனக்கு ராஜ மரியாதை, நிஜமாக சொல்கிறேன். ஆமாம், கவனிங்க, எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அல்லேலூயா, இதுதான் சம்பந்தம். இந்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க என்ன நேசிக்கிறாங்க. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த ஊழியத்தில் வெளிப்படுகிறார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் வேதாகாம கல்லூரி நடக்குது, இனிமேலும் நடக்க தான் போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த ஊரில் எங்கள் அப்பா தான் ஃபேமஸ்ஸு, நமக்கு அட்ரஸ்ஸு இல்லை, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கடந்த நாட்களில் அங்கே ஒரு வீட்டை சந்திக்கிறதுக்கு போனோம். எங்கள் அப்பா சிரிக்கிறார். அங்கே ஒரு வீட்டை சந்திக்கிறதுக்கு போனோம். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாஸ் ஒருத்தர் இறந்துட்டார். அந்த அம்மாவை சந்தித்து ஒரு அரிசி கொடுத்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் பாஸ்டரும் தம்பி ஒருத்தன் தான் சர்ச்சில் கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ அவங்களுக்கு போயிட்டு கொடுத்துட்டு சொல்லும் பொழுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயாவை எனக்கு தெரியும், தம்பி யாருங்க அப்படின்னாங்க. ஐயா அவனுடைய மகன் தான், என்னுடைய மகன் தான் தம்பி அப்படின்னா. அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பியை குறித்து நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோமே, தம்பி பண்ணுற ஊழியங்கள்லாம் நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம், தம்பி ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த அம்மாவை நான் பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா என்ன குறித்து சொல்கிறாங்க. ஆஹா, அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஓகே நம்மளும் ஃபேமஸ் தான் போல இங்கே. அல்லேலூயா.
நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பவாஸ் ஐயா மட்டும்தான் ஃபேமஸு வெள்ளக்குளத்தில் அப்படின்னு. நம்ம வெள்ளக்குளத்துக்கு வெளியே தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை நம்மளும் வெள்ளக்குளத்தில் ஆஹா அப்படிதான் போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. அன்றைக்கி வந்த தேவ மனிதர் சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை எல்லா ஊழியக்காரனுடைய அனுபவம் அதுதான். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறதை பார்க்குறீங்க. நான் வேதாகாம கல்லூரியில் போயிட்டு டீச் பண்ணுறதை கேட்குறீங்க, கேள்விப்படுறீங்க. அல்லது இங்கே நடக்கிற 4 கான்வகேஷன் நடந்திருக்குது. அடுத்த மாதம் மே மாதம் ஒரு கான்வகேஷன் நடக்குது. ஆனால் இங்கே இல்லை, புட்லூரில் வச்சு பண்ண போகிறோம், நடக்க போகிறது. அப்போது இத்தனை காரியங்களை பார்க்குற நீங்கள், இதற்கு பின்னாடி கர்த்தர் என்னை எப்படி ஆயத்தப்படுத்தினார்ன்றது உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ அழுதுருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எவ்வளோ முட்டி போட்டு தேவ சமூகத்தில் கெஞ்சி கதறி மன்றாடி இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே என்னை ஊழியத்தில் பயன்படுத்துங்க, வார்த்தையை கொடுத்து என்னை பயன்படுத்துங்க, இல்லைன்னா என் ஜீவனை எனக்குள்ளேருந்து எடுத்துக்கோங்க, இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊழியத்துக்கும் நான் பிரயோஜனம் இல்லாத இந்த ஜீவன் எனக்கு தேவையில்லை, என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் ஜெபித்த நாட்கள் எல்லாம் உண்டு. சும்மா கிடையாது. பலிபீடத்தில் இன்றைக்கி வந்து நிற்கிறோம், 33 வயசில் இங்கே நிற்கிறோம் அப்படின்றதுனால அப்பா பாஸ்டர் அதனால் நான் பாஸ்டர்னு கிடையாது. என் மேலே அபிஷேகம் இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. அப்பா பாஸ்டராக இருக்கிறதுனால எல்லாரும் பாஸ்டர் ஆகிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆமாம், முடியாது. அப்போது என் மேலே இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற அந்த அபிஷேகம், கர்த்தரின் மீது வைத்திருக்கிற கிருபை, கர்த்தரின் மீது வைத்திருக்கிற வரங்கள், அதுதான் என்னை இங்கே நிற்க வைக்குது. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தின அந்த நாட்களை இன்னைக்கு காலையில் நான் யோசித்து பார்த்தேன். என் இருதயம் உடைக்கப்பட்டது. ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர். நான் யோசிச்சேன், எவ்வளோ நல்லவர்ப்பா நீங்கள். என்னை ஒரு காலத்தில் தனிமைப்படுத்தி எனக்கு இருந்த நண்பர்களையெல்லாம் கர்த்தர் பிரித்தெடுத்தார். எனக்கு யாருமே நண்பர்கள் கிடையாது. இன்றைக்கி கூட எனக்கு ஊழியத்தில் பெரிதாக சொல்லிக்கிற அளவுக்கு நண்பர் என்ன தெரியும். எனக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தெரியும். ஆனால் நான் அதிகமாக யார் இடத்துலையும் நட்பு வைத்துக் கொள்வதில்லை. 1-2 பேர், அதுவும் ஜெபிக்கிறவங்க கிட்ட மாத்திரம்தான். பிரயோஜனம் உள்ளவர்களோடு கூட மட்டும்தான் என்னுடைய நட்பை நான் வச்சுப்பேன். சும்மா இந்த கதை பேசிக்கிட்டு ஊர் சுத்துற கேஸுங்க கிட்டலாம் நமக்கு சவகாசம் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்லி வித் த ப்ரேயர்ஃபுல் பீப்புள். அவங்க கூட நான் சேர்றேன்னா ஒன்று அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், இல்லை அவர்களுக்கு சத்தியம் தெரியணும், இல்லை அவர்கள் மிஷனில் இருக்கணும். ஊழியம் ஏதாவது என்ன பண்ணணும்னா இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். ஏன்னா வேத அறிவு உள்ளவரிடத்துல வேதத்தை கற்றுப்பேன், ஜெபிக்கிறவர்களிடத்துல ஜெப ஆவி எனக்குள்ளே வரும். 3வது இல்லை ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க இடத்துல நான் கற்றுப்பேன். அவங்க கிராம ஊழியத்தை செய்கிறத பார்த்து, சபை ஊழியத்தை செய்கிறத பார்த்து அவர்களிடத்துல இருந்து கற்றுக்கொண்டு அதை நம்முடைய ஊழியத்தில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பேன். இதுதான் என்னுடைய சவகாசம் ஊழியத்தில். வேறு சவகாசமே எனக்கு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், இது என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை. தரை மட்டுமா என்னை தாழ்த்தி, இந்த தரைக்கும் கீழே தாழ்த்துவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமானால் அது மட்டும் என்னை தாழ்த்தி சொல்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு என்னை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் ஒரு காலத்தில் கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னமும் நான் அதை விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்தி நிறைய வேத சத்தியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்தி இன்னும் நான் அதிகமாக ஜெபத்தில் வளரணும். ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்தி இன்னும் நான் கர்த்தருடைய வார்த்தையிலும் வரத்திலும் நிரம்பி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறும். நான் விரும்புகிறேன் கர்த்தர் என்னை தனிமைப்படுத்துவதை. அல்லேலூயா. கேரி தாற்றங்கரின் அனுபவம் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிற அனுபவம். அல்லேலூயா. நான் 3 பாயிண்ட் கொண்டு வந்தேன், 1 தான் பேசினேன். ஆமென். கேரி தாற்றங்கரின் அனுபவம் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துகிற அனுபவம். இன்னும் 2 அனுபவங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் கேரி தாற்றங்கரையில் எலியாவை அவர் போஷித்தார், எல்லாம் பண்ணார் தான். அதை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. முக்கியமாக கர்த்தர் கேரி தாற்றங்கரையில் கர்த்தர் எலியாவை தனிமைப்படுத்தினார். என்ன பண்ணார்? எல்லாம் சொல்லுங்க. தனிமைப்படுத்தினார். இந்த நல்ல காலை வேளையில் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே கர்த்தரால் தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவம் வேணும். தேவன் நம்மை பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தணும். அது ஏன்னு சொன்னால் நம்முடைய நலனுக்காக. அல்லேலூயா வரலையே. கர்த்தர் நம்முடைய நல்லதுக்காக நம்ம என்ன பண்ணுறாரு சொல்லுங்க? தனிமைப்படுத்துகிறார். 2வது, கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னன்னா, கொஞ்சம் அமைதியா இரு என்று அதனுடைய அர்த்தம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சம் அமைதியா இரு அப்படி.
ஓ, நான் அமைதியாக இருந்தோன்னே இவங்க அமைதியாக இருக்கிறானுங்களா, இல்லை எதனா பேசிகிட்டு இருப்பானுங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எலியாவை தனிமைப்படுத்தி, கொஞ்சம் அமைதியாக நீ பேசாத, நீ கொஞ்ச நாள் மறைந்துரு, அப்போதான் உன்னுடைய அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எலியாவுனுடைய தேவை என்ன, எலியாவுனுடைய ஊழியத்தினுடைய தேவை என்ன, எலியாவுனுடைய அருமை என்ன என்றது ஜனங்களுக்கு தெரியணும்னா நீ என்ன பண்ணணும்னா, போய் அவன் வீட்டு வாசலில் நிற்காத, போய் தெருவில் நிற்காத, ஸ்ட்ரேஞ்சரை போட்டு மைக்கை பிடிச்சி தெருவில் நிற்காத, எலியா போய் நிற்காத, கேரி தாற்றங்கரைக்கு போ, தனியாயிரு. அப்போதான் எலியாவுனுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கு புரியும். எலியா தேசத்துக்குள்ள வரணுன்றது அவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. காலை வேளையில் நான் சொல்றேன், இது ஊழியக்காரர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை. ஆனால் இதை நான் இன்னைக்கு சபையில் பேசுறதுனால நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உன்னுடைய அருமை ஜனங்களுக்கு புரியணும்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. சும்மா ஓடிட்டு இருக்காதீங்க. உன்னை எட்டி உதைக்கிறாங்க பார்த்தீங்களா, உங்களை எட்டி உதைக்கிறாங்க பாருங்க, உங்களை மதிக்கவே மாட்டுறாங்க பாருங்க. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி போனால் மதிக்கவே மாட்டுறாங்க பாருங்க. உங்களை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டுறாங்க பாருங்க. இல்லையா? வாழ்க்கையில் சில இடத்துல, சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துலையோ, வசிக்கிற பகுதியிலையோ, இனஜன பந்துக்கள் மத்தியிலையோ, அல்லது சபையிலையோ, ஊழியங்கள்லையோ, எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதியாரு, பொறுத்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. அதுக்காக ஐயோ என் பக்கத்தில் உட்காந்துக்கிற சிஸ்டர் என்கிட்ட பேச மாட்டேங்குது, அதனால நான் சர்ச்சுக்கு வரலன்னா தான் ஐயாவுக்கு என் அருமை தெரியும். அவங்க கையில் அவங்கள போய் ஐயா நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு அவங்கள சர்ச்சை விட்டு நிறுத்தி ஏன்னா சர்ச்சுக்கு வர வைப்பார். அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அது எலியாவின் ஆவி கிடையாது, எசபேலின் ஆவி. அது என்ன ஆவி சொல்லுங்க? எசபேலின் ஆவி, எலியாவின் ஆவி கிடையாது. சரி, இந்த நல்ல காலை வேளையில் உங்களை ஒரு மாதிரி டிஷ்யூ பேப்பர் தெரியுமா, தொடச்சி கை தொடச்சி போடுறாங்க பாருங்க, அந்த பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாதவங்க, உங்கள் பேச்சு கேட்காதவங்க, உங்களை கண்டுக்காதவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கேரி தாட்டங்களில் போய் உட்காரு. ஆமேன். அமைதியாக கொஞ்ச நாள் எந்த ஆலோசனையும் கொடுக்காதீங்க, எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க, வாயை மூட்டு கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, எல்லாம் எலியாவை தேடுவாங்க. அல்லேலூயா. எல்லாம் உன்னை தேடுவாங்க. அப்போ போய் என்ன பண்ணுங்கன்னா, எலியா வந்து ஆகாவ முன்னாடி நின்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்களை வெளிப்படுத்துங்க. அன்னைக்கு உன்னுடைய அருமை தெரியும். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துவது, உன்னை தனிமைப்படுத்தி உனக்கு யாருமே இல்லை, நீ தனிமையிலே நொந்து இருதயம் வெந்து செத்து போன்றதுக்காக கிடையாது. உன்னுடைய அருமை ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக. உன் வேல்யூவை கர்த்தர் இன்னும் கூட்டுகிறாரு. ஆமேன். உன்னுடைய வேல்யூவை கர்த்தர் இன்னும் சொல்லுங்க. யாருக்கும் வேணாம், நான் 10 பைசாவே இருந்துட்டு போகிறேன். வேல்யூ கூடணும். ஆமேன். வேல்யூ என்ன பண்ணணும்? கூடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு தங்கத்தையோ வெள்ளியோ எடுத்துக்கோங்க, அதனுடைய வேல்யூ ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய வேல்யூ கூடணும்னா, உங்களுடைய வேல்யூ கூடணும்னா நீங்கள் கேரி தாட்டங்களில் போய் உட்காரணும். சும்மா போய் வாயை திறந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா, கண்ட இடத்துல போய் நிற்கக்கூடாது, கண்ட இடத்துல போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மௌனமாக இருங்க கொஞ்ச நாள், அமைதியா. அல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துவது உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். சபையில் கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார், அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். நீ வசிக்கிற பகுதியில் இனஜன பந்துக்கள் மத்தியில் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார், உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற்றப் போகிறார், அதற்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசினீர். எலியாவின் தேவன் நீர், எங்களுடைய தேவன். எலியாவை பிரித்தெடுத்து கேரி தாற்றங்கரையில் தனிமைப்படுத்தின தேவன். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து கர்த்தர்
எங்களை பாதுகாக்கும்படியாய், இந்த உலகத்தின் கரை திரையற்றவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாய், ஆண்டவரே எங்களுடைய வேல்யூ, ஆண்டவரே எங்களுடைய அந்த தகப்பனே விலையேற பெற்றோர்களாய் எங்களை மாற்றுவதற்காக கர்த்தரை எங்களை பிரித்தெடுத்து, ஆண்டவரே எங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்காக கர்த்தரை எங்களை பிரித்தெடுத்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளையில தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு இந்த காலை வேளையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பீராக, கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த எலியாவின் அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாய் அவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. எலியாவினுடைய அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான பாக்கியமான ஒரு அனுபவமாய் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க, மன வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி 3 தடவை சத்தமா அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.